ஒரு யுத்தத்திலே அதாவது கைது செய்யப்பட்டவர்களையும் ஆயுதங்களையும் பிரித்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பிரிப்புக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர், கைதிகளை பிரிப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் ஒரு பெண்ணை என்ன செய்கிறார், பிரித்து விடுகிறார். அவனது குழந்தையை எடுத்து இன்னொருவருக்கு என்ன செய்கிறார், பிரித்து விடுகிறார். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண் அழுவதை பார்த்து, கைதி இத்தனைக்கும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக யுத்த களத்திலே வந்து இவர்களை கொல்ல வேண்டும், கொல்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்று வந்தவர்கள், இரக்கம் காட்டப்படுவதற்கு யுத்தத்திற்கு வராத அதாவது அந்நியர்கள் கூட அல்ல, யுத்தத்திலே முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்ற இலட்சியத்தோடு வந்த பெண்மணியின் அர்த்தம். அபூ அய்யூப் அல் அன்சாரி கேட்கிறார், ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க விரைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கிறாங்க. என்னைய விட்டு எனக்கு குழந்தைய என்ன செஞ்சிட்டாங்க, பிரிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. உடனே அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேர போய் அந்த குழந்தையை தேடி எடுத்து அவரிடமிருந்து பறித்தெடுத்து அந்த தாயுடைய கையிலே கொண்டு வந்து என்ன செய்றாங்க, குழந்தையை கொடுக்கிறார்கள். ஆனால் அவர் பிரிப்புக்கு பொறுப்பாளர் அல்ல, இந்த பிரிப்புக்கு பொறுப்பாளர் அல்ல. இந்த செய்தி அதுக்கு பொறுப்பான தளபதிக்கு அல்லது மன்னருக்கு எட்டுகிறது. அவர் விசாரிக்கிறார், ஏன் அப்படி செய்தீர்கள் என்று விசாரிக்கிறார். அவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையிலே பிரிவை ஏற்படுத்துகிறார்களோ, பிரித்து விடுகிறார்களோ, அவர்கள் நரகம் நுழைவார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அதனால தான் நான் இப்படி என்ன செய்தேன் என்று சொன்னார்.